ஆஃபர் லெட்டர் கொடுப்போம், அவங்க ஜாயினிங் டேட் தரமாட்டோம். அப்படியே 2 வருஷம் வெயிட் பண்ண வச்சுட்டு கொடுத்த ஆஃபரை ரிவோக் பண்ணிடுவோம். அப்படியே ஜாயினிங் டேட் கொடுத்தாலும் 2 மாசத்துல பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைங்க, ட்ரைனிங் அப்போ அப்படியே கிளம்புங்க, இன்னைக்கே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுடுவோம். நான் இப்போ இதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு நான் தெரியல. நம்ம இந்த வீடியோல ஒரு 3 பிரச்சனைகளை பத்தி பேசப்போம். அந்த 3 பிரச்சனைகளுக்கும் ஒரே சொல்யூஷன். அந்த ஒரு சொல்யூஷனை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறது, அதை பத்தி தான் பேசப்போம். ப்ராப்ளம் 1, தேவையில்லாம ஜாயினிங் டேட்டை டிலே பண்றது. 2024 போன வருஷம் 2024 நிறைய ஐடி கம்பெனிஸ், நேம்லி ஒரு 4 கம்பெனி பேர் சொல்றேன். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிசன்ட், ஹெச்சிஎல். இந்த கம்பெனிஸ் எல்லாம் காரணமே இல்லாம அவங்க செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸை மாச கணக்குல வெயிட் பண்ண வச்சாங்க, வருஷ கணக்குல. கேட்டா அவங்க சொன்ன ரிப்ளை என்ன தெரியுமா? பிசினஸ் ரீசன்ஸ். ப்ராப்ளம் 2, ரிவோக்கிங் ஆஃபர் லெட்டர். 2024 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், 30 மாசம், 1 மாசம் 2 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, ஆல்மோஸ்ட் 2.5 வருஷம், 2.5 வருஷம் பசங்களை உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சு அவன் ஆஃபரை ரிவோக் பண்ணான். அந்த கம்பெனி தான் விப்ரோ. அந்த கம்பெனி மட்டும் இல்லைங்க, 4 மாசம் டெக் மஹிந்திரா வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. இது மாதிரி பல கம்பெனிஸ் வெயிட் பண்ண வச்சு கொடுத்த ஆஃபரை காரணம் இல்லாம ரிவோக் பண்ணாங்க. ப்ராப்ளம் 3, இன்ஸ்டன்ட் டெர்மினேஷன். 2025 பிப்ரவரி. இந்த பிரச்சனைக்கு நம்ம போன வருஷம் போய் பார்க்க வேணாம். இந்த வருஷம், இதே வருஷம் போன மாசம் உங்களுக்கும் எனக்கும் மைசூர் நடந்த விஷயம் தெரியும், ஆனா மறந்துட்டோம். கரெக்டா? இன்ஃபோசிஸ்ல 6 மணிக்கு 400 பேரை கூப்பிட்டு, நீங்க வேலை பார்த்தது போதும், உங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, கிளம்புங்க. அங்க வேலை பார்த்த பொண்ணுங்க, பசங்க, ஏங்க நாங்க எப்படிங்க போவோம், டிக்கெட் புக் பண்ணல, நாங்க இருக்கோம், இன்ஸ்டன்டா கிளம்புன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு நாள் எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க, நெக்ஸ்ட் நாள் கிளம்பிடுவோம். எங்களுக்கு வேலையை திருப்பி கொடுங்க கூட கேட்கல. ஒரு நாள் தங்க விடுங்க, நாளைக்கே கிளம்பிடுவோம்னு சொல்றாங்க. இல்ல, முடியாது, இன்னைக்கே கிளம்புன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுறதான் இன்ஃபோஸ். ஜாப்னா என்னங்க அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா கேட்கிறேன். பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு, எனக்கு வேலைலாம் வேணாம், சும்மா டைம் பாஸ்க்கு தான் வேலைக்கு போறேன், அப்படிலாம் இருக்கீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு புரியாது. பட் நீங்க மத்தவங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. 14 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு, வட்டிக்கு வாங்கி சேர்த்து வச்சு, நகையை விட்டு, ஸ்டூடெண்ட் லோன் எடுத்து, இன்ஜினியரிங் சேர்த்து விட்டு, ஃபீஸ் மட்டும் இல்லாம இந்த ஐடி அந்த ஐடி, இந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் காசு கட்டுறது மட்டும் இல்லாம ஃபைனல் இயர்ல பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு ஒரு காசு கட்டி எக்ஸ்ட்ரா டைம் படிச்சு, ஃபர்ஸ்ட் 2 இன்டர்வியூல பயத்தினாலேயே தெரிஞ்ச ஆன்சரை ஒழுங்கா சொல்லாம ரிஜெக்ட் ஆகி, தேர்ட் ஒரு கம்பெனி வருது, அந்த கம்பெனி நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஏதோ வேலை கிடைச்சா போதும் பயந்து போனா, அங்க பிரின்சிபலுக்கு தெரிஞ்சவன், கரஸ்பாண்டன்ட் தெரிஞ்சவன், ஓனருக்கு தெரிஞ்சவன் சொல்லிட்டு சில பேரை செலக்ட் பண்ணிடுவான். அப்பயும் கஷ்டப்பட்டு நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் தெரியாத ஆன்சரையும் மனப்பாடம் பண்ணதை வச்சு செலக்ட் ஆனா காலேஜ் என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான், க்ளோஸ். நீங்க ஒரு கம்பெனி செலக்ட் ஆயிடல, இதுக்கப்புறம் எந்த கம்பெனியும் அட்டன் பண்ணக்கூடாது, லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கம்பெனி நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அந்த ஸ்டூடெண்ட் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, கிடைச்சதுதான் வேலை, எப்படியோ வேலை கிடைச்சிருச்சுல அப்படின்னு அந்த பையன் ஹாப்பியா இருப்பான். நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ வேலை கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான், அவங்க லைஃப் செட்டில், நம்ம பேரண்ட்ஸ் ஹாப்பியா இருப்பாங்க. ஆல்ரெடி படிக்கிறதுக்கான கடன் மட்டும் இல்லாம இப்போ வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போறப்போ புதுசா லேப்டாப் தேவைப்படும் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கடனை வாங்கி அதுல லேப்டாப் வாங்கி கொடுத்து, அங்க போய் தங்குறதுக்கு, பிஜிக்கு, சாப்பிட்றதுக்கு, டிராவல் செலவு, புதுசா ட்ரெஸ் போடணும், எல்லாமே புதுசா எடுத்து கொடுத்து கஷ்டப்பட்டு செலவு பண்ணி இந்த கம்பெனி அனுப்பினா அவன் என்ன பண்றான்? 1.5 months 2 months வச்சுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு வெளியே தூக்கி போறான். அந்த பையனோட ஒரு பொண்ணோட மனநிலைமை என்னங்க ஆச்சு? அந்த பேரண்ட்ஸோட மனநிலைமை என்ன ஆச்சு? அப்பாடா, நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் ஒர்க் போகாம வச்சுக்கலாம், நம்ம அப்பா இன்னும் ஒர்க் போக தேவையில்லை, நம்ம அம்மா இன்னும் ஒர்க் போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனோட பொண்ணோட கனவுகள் என்னாச்சு? பேரண்ட்ஸ், அப்பாடா நம்ம பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, நம்ம பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு இதுக்கப்புறம் அவங்க சொந்த காலம் நிற்பாங்க, அந்த கனவுகள் என்னாச்சு? இது எப்படி நியாயமாகும்? ஒரு குடும்பத்தையே டிப்ரெஸ்ட் மைண்ட் செட்டுக்கு தள்ளுறாங்க, ஒரு குடும்பத்தையே. இப்போ இது மாதிரி பண்ற கம்பெனிஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இது மாதிரி பண்ணுவாங்களா? பண்ண முடியுமா? உங்க லாஸ்லாம் பீப்புள் சென்ட்ரிக்கா இருக்கு, பட் இங்க மணி சென்ட்ரிக். யார்கிட்ட காசு இருக்கோ அவன் சொல்றதுதான் நடக்கும், அவன் சொல்றதுதான் உண்மை. நான் சொன்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் நடந்த விஷயங்கள். நமக்கு தெரியாம இது மாதிரி எத்தனை கம்பெனிஸ் இருக்கு.
அந்த கம்பெனிஸ்ல இது மாதிரி எத்தனை கோடி பேர் வேலை பார்க்குறாங்க. டெய்லி எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள் இதே சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. நீங்க சொல்லலாம் 144 கோடி பேர்ல வெறும் 400 பேருக்கு தான் நடந்துச்சுடா, அதுக்கே இப்படி கூவுற அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உங்களுக்கு நடக்காம இருக்கலாம், நாளைக்கு, அடுத்த நாள், அடுத்த மாசம், அடுத்த வருஷம், ஏன் உங்களுக்கு நடந்தாதான் நீங்க கேட்பீங்களா? நடந்தது உங்க அண்ணனா இருந்தா, உங்க தம்பியா இருந்தா, உங்க பையனா இருந்தா, இது தெரியாத தப்பு இருந்தா கேட்கக்கூடாதா? இப்போ அவங்க டெர்மினேட் பண்ணிட்டாங்க, ஓகே. இதுவே அந்த கேண்டிடேட்ஸ் வந்து எனக்கு இப்பவே ரிசைன் பண்ணணும், வேலையை விட்டு போகணும், எனக்கு வேற வேலை கிடைச்சிருக்குன்னா விட்டுடுவாங்களா? மேபி ஃபியூ கம்பெனிஸ் லைக் ஜோவில் அக்செப்ட் பண்ணலாம். எனக்கு தெரியாம சில கம்பெனி கூட இருக்கலாம். பட் 99% கம்பெனிஸ்ல இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? நோ, நெவர். நோட்டீஸ் பிரேக் பண்ணாம போனா காசு கட்டு, இல்ல கேஸ போடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்களா மாட்டாங்களா? இல்ல புரியல. அப்போ அவங்களுக்கு ஒரு ரூல், நமக்கு ஒரு ரூலா? கம்பெனிஸ்ல கேட்கிற மாதிரி ஒர்க் பண்றவங்க ஒரு சில பேப்பர்ஸை கொண்டு போய் இதுல சைன் போடுப்பா, இதுல சைன் போட்டாதான் வேலைக்கு வரணும் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இதான்ப்பா என் ரூலு, புடிச்சா வா, பிடிக்கலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லி திமுறா தானே பேசுவாங்க. ஏன்? நிறைய ஆள் இருக்காங்க, திமுரு தானே. எங்க அப்போ ஒரு கம்பெனி நினைச்சா எப்ப வேணா ஒரு எம்ப்ளாயி வேலையை விட்டு தூக்கலாம், அதை நம்ம நினைச்சா நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணும். அதானே? இது எப்படிங்க அவங்களுக்கு ஒரு ரூல் நமக்கு ஒரு ரூலா? அப்போ அதே ரைட்ஸே நமக்கு இல்ல. ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாயிய வேலையை விட்டு தூக்கணும்னா மினிமம் 3 மாசம், 3 months நோட்டீஸ் பீரியட் தரணும். 3 மாசம் முன்னாடி அந்த எம்ப்ளாயி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா அந்த எம்ப்ளாயிய வேலையை விட்டு ரிமூவ் பண்ணணும். ஏங்க, இப்பெல்லாம் வேலைக்கு எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா? அப்படியே தூக்கி போட்டா அவன் வேலைக்கு என்ன பண்ணுவான்? நாளைக்கு அவன் ஃப்ரெஷரா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி மேனா இருப்பான், நாளைக்கு போய் வேலை தேடணுங்க. இன்னைக்கு வெளியே கிளம்ப நாளைக்கு எப்படி போய் தேடுவான்? நீங்க கேட்கலாம், ஏண்டா இவ்வளவு பேசுறியே, நீ என்ன பண்ண, நீ இதுக்கு என்ன பண்ண? இதோ இதுதானே பண்றது. ட்ரைங் டு கிரியேட் ஹிஸ்டரி. சட்டத்தை மாத்தி எழுத போறோம். ஒரு தப்பை பார்த்துட்டு எதுவும் செய்யாம இருக்கான் பாருங்க, அவன் தான் தப்பு செய்யறவனோட பெரிய குற்றவாளி. தனிமரன் படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் வரும், எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் சொல்றேன், தப்பா இருந்தா நீங்க பார்த்துக்கோங்க. என்னை சுத்தி சாக்கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை பொத்திட்டு போனா ஒரு மாற்றமும் வராது. நம்ம மூக்கை திறந்துட்டு என்னை சுத்தி சாக்கடை தான் இருக்கு, நாட்டம் தான் அடிக்குது, அது இறங்கி நான் கிளீன் பண்றேன்னு சொல்ற பாருங்க, அப்படி சொல்லும் போதுதான் மாற்றம் வரும். அப்போ என்னதான்ப்பா பண்றது? சும்மாவும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, இதுவும் பண்ணவும் முடியாது. அப்ப என்ன பண்றது? பண்ண முடியும். நம்ம எல்லாரும் நினைச்சா பண்ண முடியும். சொல்யூஷன்: ஒரு எம்ப்ளாயியை ஸ்பாட் ஃபைட் பண்ணணும்னா அந்த எம்ப்ளாயியோட 1 மாச சேலரியில 100 மடங்கு சேலரியை அவனுக்கு பே பண்ணணும். அதாவது ஒரு 15,000 ரூபாய் சேலரி வாங்க எம்ப்ளாயிக்கு அந்த கம்பெனி அவனை ஸ்பாட் ஃபைட் பண்ணணும்னா 15 லட்சம் கொடுத்தாதான் அவனை ஸ்பாட் ஃபைட் பண்ண முடியும். 100 மடங்கா? ரொம்ப பெருசா இல்ல? ஆமா. நான் கம்பெனிஸ் 100 மடங்கு சேலரி கேட்கல, 3 மாசம் நோட்டீஸ் கொடு. இன்ஸ்டன்டா டெர்மினேட் பண்றியா, அப்போ 100 மடங்கு சேலரி கொடு. 3 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த 3 மாசத்துலயும் ஒவ்வொரு மாசமும் அந்த எம்ப்ளாயிக்கான சேலரி போகணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசமும் யூஸ்வலா கொடுக்குற லீவ் மட்டும் இல்லாம 1 மாசத்துக்கு 5 நாள், மாசம் 5 நாள் பெய்டு லீவ் தரணும். இந்த லீவ் இருக்கு அவன் வேற கம்பெனில போய் வேலை தேடுறதுக்கு. இன்னும் 100 மடங்கா? என்னப்பா அவனுக்கு பைத்தியம் சுத்திச்சா நீங்க கேட்கலாம். கரெக்ட் தான். நான் சொல்றது ஒண்ணுதாங்க. டிராபிக் ஃபைன்ஸ். எதுக்கு டிராபிக் ஃபைன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க? 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் தானே ஃபைன் இருந்துச்சு. இப்போ எவ்வளவு இருக்கு? 1000, 5000, 10,000. டிரைவிங் லைசன்ஸை டெர்மினேட் பண்ணிடுவேன், சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க? ஒரே வார்த்தை, பயம். ஹெல்மெட்டை போட்டு போனா 1000 ரூபாய் ஃபைன் கட்டணும். ஹெல்மெட்டே 500 ரூபாய் தான், அதுக்கு ஹெல்மெட்டே வாங்கி போட்டுக்குவான்ல. காசு நிறைய கொடுக்கறதுனா மக்களுக்கு பயம் வரும். மக்களுக்கு பயம் வந்தா ஹெல்மெட் போட்டு வருவான், குளிச்சுட்டு வண்டியை ஓட்ட மாட்டான். ஆக்சிடென்ட்ஸ் குறைவுன்னு பண்ணாங்களா? குறைஞ்சுதா? அதே பயத்தை கம்பெனிஸ் உருவாக்கும். நீ ஒரு பிசினஸ் பண்றியா, உன்கிட்ட ஒருத்தன் வேலை பார்க்கறானா, ஒருத்தி வேலை பார்க்கறாங்களா, நீ வேலையை விட்டு தூக்கணும்னு நினைச்சா 3 மாசம் நோட்டீஸ் தரணும். 3 மாசம் நோட்டீஸ் தராம நீ இன்ஸ்டா தூக்குறியா, 100 மடங்கு சேலரி பே பண்ணணும். அப்போ 100 மடங்கு சேலரி பே பண்ணா என்ன பண்ணுவாங்க? எந்த கம்பெனிஸும் இன்ஸ்டன்டா டெர்மினேட் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? 3 மாசம் அவனுக்கு வேலை தரணும், 3 மாசத்துக்கான சேலரி பே பண்ணணும். அந்த ஒர்க் பண்ற எம்ப்ளாயியும் அவ்வளவு கஷ்டம் இருக்காதுங்க. 3 மாசம் கழிச்சா கண்டிப்பா வேற வேலை கேட்டு போகலாம்.
ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற எம்ப்ளாய்க்கு 15 லட்சம் கொடுத்து வெளியே போனா இதை 3 மாசம் 15,000 15,000 15,000 சம்பளத்தை கொடுத்து அதுக்கான வேலையும் வாங்கிட்டு அப்புறம் வெளியே போனா நான் கம்பெனி ஸ்டோன் சொல்றேங்க. உனக்கு எப்போ பசிக்குதோ எவ்வளவு பசிக்குதோ அவ்வளவு மட்டும் சாப்பிடு, அப்போ மட்டும் சாப்பிடு. உனக்கு எப்போ எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்களோ எவ்வளவு தேவைப்படுறாங்களோ அவ்வளவு மட்டும் எடு. நீ எடுத்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு 10 பேர் ஸ்பெஷலா மட்டும் எடுத்துட்டோம்னா நாங்க லேப் ரேட்ஸா இவங்க என்ன எலிகளா நீ டெஸ்ட் பண்றதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு இதை கேட்கிறேன். தேவையில்லாதப்போ ஆள் எடுத்துட்டு பிசினஸ் ரீசன்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்காம வேலைக்கு எடுக்காம இருக்கிறது. நீ நிறைய பேர் எடுத்துட்டு 10,000 பேர் எடுத்த 10,000 பேர்ல எத்தனை பேர் உங்ககிட்ட ரீடைன் ஆனா, எத்தனை பேரை நீ வேலைக்கு வச்சுக்கிட்ட, பெர்ஃபார்மன்ஸ் தெரியல வேலைக்கு விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு 8,000 பேர் அனுப்பிச்சிட்டு 2,000 பேர் வச்சுக்கிறதுக்கு எதுக்கு 10,000 பேர்? அந்த 8,000 பேரோட வாழ்க்கை என்னாச்சு? அந்த 8,000 ஃபேமிலியோட வாழ்க்கை என்னாச்சு? அட்லீஸ்ட் உன் வேலையெல்லாம் வேலையை பார்த்துட்டு போவாங்க. நீ வேலைக்கு எடுத்து வச்சுட்டு அவனை மாச கணக்குல வெயிட் பண்ண வச்சு அப்புறம் அவன் ட்ரைனிங் கூப்பிட்டு 2 மாசத்துல துரத்தி விட்டு அவன் என்ன பண்ணுவான் சொல்லு? என்ன நீ அவ்வளவு பெரிய கம்பெனி நடத்துறீங்க, உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர் ஹெச்ஆர் டீம் இல்ல, உங்களுக்கு எவ்வளவு ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைன்னு உனக்கு தெரியாது. எடுத்து தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறதுங்கிற பொம்மைகளா? இப்ப நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சொல்யூஷன் இருக்கு. யூஸ்வலா இன்ஃபுளுசர்ஸ் வந்து இவ்வளவுதான் பண்ணுவாங்க. பிரச்சனைகளை பேச போறோம், பிரச்சனைகள் உங்ககிட்ட எடுத்துட்டு வரும். இதனால என்னங்க யூஸ்? ஒரு யூஸும் இல்லை. உட்காந்து பேசுறதை கேட்பேன். நாளைக்கு வந்து சிஎஸ்கே ஆர்ஜி மேட்ச் அதான் பார்ப்பேன். இது ஞாபகம் இருக்கும் உனக்கு? இருக்காதுல்ல. ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு சொல்யூஷன் இருக்கு. இதை எப்படி நடைமுறைப்படுத்த போறோம், நடைமுறைப்படுத்துவோம். இந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? இட்ஸ் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் சொல்றாங்கல்ல. இது உண்மையா இருந்தா நம்ம கேட்கறத செஞ்சு தரட்டும். நானும் உங்களுக்கு போராட்டம் பண்ண சொல்ல, வன்முறையை தூண்டல. என்ன பண்ணாலும் எம்என்சி கம்பெனிஸ் பிசினஸ் மேனை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியாது, நசுக்கிடுவாங்க. அப்ப என்னதான் பண்றது? லெட்ஸ் ரைட் எ பெட்டிஷன். ஒரு பெட்டிஷன் எழுதுவோம், ஒரு கோரிக்கை எழுதுவோம். யாருக்கெல்லாம் நான் இப்ப பேசின ஐடியாலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் இதுல சைன் பண்ணுங்க. இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல இதெல்லாம் என்னப்பா அப்படின்னா சைன் பண்ண வேண்டாம். நம்ம பெட்டிஷன்ல எப்போ 14 கோடி சைன் வருதோ, அதாவது மொத்த மக்கள் தொகையில 10% பீப்புள் சைன் போடுறாங்களோ அப்போ அதை கவர்மெண்ட் கொடுப்போம். லெட்ஸ் ரீரைட் த லா. நமக்கான சட்டத்தை நம்ம உருவாக்குவோம். நீங்க கேட்கலாம், இந்த வீடியோ தமிழ்ல இருக்கு, எப்படி 14 கோடி பேர் சைன் பண்ணுவாங்க? தமிழ்நாட்டோட மொத்த பாப்புலேஷனே 7 கோடி தானே. நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா அந்த ட்ரெயின் வரதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து மொத்தம் 3 லாங்குவேஜ் கொடுப்பாங்க. அந்த 3 லாங்குவேஜ்ல வந்து லோக்கல் லாங்குவேஜ் இந்திய தாய்மொழி தமிழ், செகண்ட் இங்கிலீஷ் எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி, தேர்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி. இந்த 3 லாங்குவேஜ்லையும் நான் இந்த வீடியோவை போட போறேன். எனக்கு தமிழ் தாங்க தெரியும், தமிழ் இந்த வீடியோ எடுத்துட்டேன். இங்கிலீஷும் தெரியும், இங்கிலீஷ்ல வீடியோ எடுத்து போடுவேன். அதுக்காக ஒரு தனி சேனல் கிரியேட் பண்றேன், அந்த சேனல் லிங்க் கொடுப்பேன். ஹிந்தி எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க கிட்ட இதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கான வீடியோவும் போடுவேன். மொத்த இந்தியாவை இதை ரீச் பண்ணணும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, மொத்த இந்தியாவுக்கான பிரச்சனை. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் சைன் போட்டோம். இல்லைன்னா யாரையும் கம்பல் பண்ணாதீங்க. முழுக்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, முழுக்க இது பிரச்சனை இருக்கிறதுதான் சொல்யூஷன் நம்பிக்கை இருந்தா மட்டும் சைன் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க சைன் போட வேண்டாம். அப்படி என்னங்க கேட்டேன்? இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சொல்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு காசா கேட்டேன். கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போனா அவனுக்கு 3 மாசம் நோட்டீஸ் கொடுத்தானு கேட்கிறேன். சைன் பண்ணுங்க. ஒரு டிராப் தண்ணி ஊத்தனா ஊத்துறது கூட தெரியாது, காஞ்சு போயிடும். அதுவே ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தனா துணியை போட்டு துடைச்சிடலாம். ஒரு பக்கெட் தண்ணி ஊத்தனா ஒரு மாப் போட்டு தள்ளிடலாம். ஒரு வெள்ளம் வந்தா 14 கோடி சைன்ஸ், 14 கோடி சிக்னேச்சரோட இந்த பெட்டிஷன் கவர்மெண்ட் ரீச் ஆகும். இந்த நமக்கு தேவையான லாபம் நம்ம எழுத போறோம். இது சரித்திரத்துல இடம்பெற போற ஒரு விஷயம். We are going to rewrite the law. போறதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் பொலிட்டீஷியனோ இன்ஃபுளுசரோ இல்லைங்க. ஜஸ்ட் காமன் மேன் who hides behind the mask. மாஸ்க்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு பேசுற ஒரு கோழை. பட் இன்ஃபுளுசர்ஸ் நீங்க நினைச்சீங்கன்னா இது ஃபாஸ்டா ஸ்டெப் பண்ண முடியும். எனக்கு கிரெடிட்ஸ்லாம் கேட்கலைங்க, எனக்கு கிரெடிட்ஸ் வேண்டாம். இந்த லா வரணும், இந்த ரூல் வரணும். நான் எழுதியிருக்க பெட்டிஷனுக்கான லிங்க் வீடியோல இருக்கு. எனக்கு கிரெடிட்ஸ் வேண்டாம், நீங்களே வீடியோ போடுங்க, இந்த பெட்டிஷனை ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேர் சைன் பண்ணுவாங்க? அந்த பெட்டிஷனை நம்ம கொண்டு போவோம். இது
நீ நான்ற விஷயம் இல்லை, நம்ம சேர்ந்து பண்ண போற விஷயம். லெட்ஸ் டுகெதர் ரீரைட் த லா.